அருந்த ஒரு நுனி இதில் தான் நான் உயிர் தப்பினான்னு சொன்னேன் சார். அந்த சொல்லிக்க சரியான கவலையாக இருந்தது. ஃபோனை விட இந்த உயிர் தப்பினது எனக்கு அது பெருசாக தெரியல. ஃபோன் விலாம் கூடினா ஃபோனை எடுத்து வச்சு நாங்கள் யூடியூப் செய்கிற கண்டேன். ஆனால் இந்த உயிர் தப்பினன்றது வந்து பெரிய ஒரு அதிசயம். நான் வந்த உடனே பேசினேன் தெரியுமா, ஏன்னு இன்ஜின் எல்லாத்தையும் தூக்கி கொழுகி விட்டுருக்கிறீர்கள், இந்த வெயிட் எல்லாம் தூக்க அவன் நெஞ்சில் உள்ள வருத்தமாக இருக்கீங்க, தூக்கி கொழுவாட்டு பேசி தட்டினான் தெரியுமா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா, காணொலி பார்க்க முன்னால் எங்களோட வீடியோக்கு கொஸ்டின் நீங்கள் வரனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு எங்களோட வீடியோ நிறைய பேர் முயலாம் மோனிகா சொன்ன சொல்லி இப்போ 2 மாதம் ஆகுது. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் கூடுமே. நிறைய பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப்பாக வந்திருக்கேன், புதிய உறவுகள் வந்திருக்கேன், எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். மேலும் மேலும் இன்னும் புது வீடியோக்கள் வித்தியாசமாக போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரக்கூடிய மாதிரி இருக்கு. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உண்மையில நான் இப்போ உண்மையில எங்களுக்கு 1800 1900 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன். ஆனால் 7000 8000 10,000 பேர் கூட பார்க்கிறோம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறோம். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி நான் கூடுதலாக ஒவ்வொரு நாள் வீடியோ ஓடி இருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் வீதம் கூடுற மாதிரி தெரியல. அது உண்மையில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க கூட சில நேரங்களில் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னு தெரியாமல் இருக்கு. நீங்கள் அந்த வீடியோவுக்கு போன அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு ஹாப்பி. எனக்கு மோனிகா சேனல் கூடுதலாக நான் தான் ரன் பண்ணி கொண்டிருக்கேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்ன அன்றைக்கு வீடியோ போடலாம், என்ன இதெல்லாம் நிறைய பேர் மக்கள் எனக்கு நிறைய ஆதரவு தாராங்க, நிறைய உறவுகள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாப்பியோட அது புது வீடியோக்கள் போட்டுக்கொண்டே இருப்பேன். அப்படியா இருக்கேன். 2 நாளாக நான் வீடியோ போடல. காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை இவர் கடற்கரையில் ஒரு வேலைன்னு சொல்லி இன்ஜின் பார்க்கணும்னு சொல்லி போனவர் பார்த்து போட்டு அதில் ஒரு ஓடி பார்ப்போம்னா கடல் அடி. அப்போ கொஞ்சம் தொழில்களுக்கு போகிறது குறைவு. அப்போ அப்படியும் இருந்து சரி கடலில் ஓடி பார்த்தா தான் அந்த இன்ஜின் பிள்ளை தெரியுமன்றதுக்கு கடலில் அந்த கரையில் கொஞ்சம் போட்டை இறக்கி கொண்டு கொஞ்சம் கரையில் தாண்டி கொண்டு போய் அலையை கொண்டு விட்டு சார்ந்து கொஞ்சமாட்ட சொன்னால் போட்ட ஃபுல்லாக பின்னாடி இருக்கும். அருந்த ஒரு நுனி இதில் தான் நான் உயிர் தப்பினான்னு சொன்னேன் சார். அந்த சொல்லிக்க சரியான கவலையாக இருந்தது. என்னென்ன சொன்னால் சும்மா விஷயம் இல்லை. இப்போ கரையில் விழுந்தால் கூட சில டைம்களில் சம்டைம்களில் எங்கள் உயிர் பிழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் நடுக்கடலில் விழுந்துட்டோம்னா எங்களை காப்பாற்ற யாருமே வர மாட்டாங்க. அப்போ அப்படியா இருக்க அந்த கடவுள் காப்பாத்தினு சொன்னேன். அந்த இடத்துல தன்னை ஒரு கடவுள் காப்பாத்தின மாதிரி வள்ளம் ஒரு பக்கமாக சரிஞ்சு கொண்டு போயிட்டு தான் அந்த டைமில் நான் சரியன்ற மாதிரி போயிட்டேன். அப்போ போனையும் பொக்கெட்டுக்கு தான் வச்சிருந்தேன். அப்போ தண்ணி எல்லாம் பட்டுட்டு போன் சோட் ஆயிட்டுது. அப்போ கொண்டு கடையில் கொடுத்துருக்குறேன். கடையில் கொடுத்தபடியாக சோட் ஆகிட்டு ஏதோ செய்யணும் போட்டு ஏதோ பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஏற்கனவே எங்கிட்ட ஒரு ஃபோன் ஒன்று இருந்தால் டிஸ்பிளே ஃபோன் உண்டு. அதைத்தான் கொண்டு போய் செய்து கொண்டு வந்தவர். அதில் தான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். வீடியோ சம்டைம் முதல்ல எடுத்த ஃபோனை விட இது கொஞ்சம் கிளியர் குறைவாக தான் இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு சமாளித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ தூரம் அந்த குவாலிட்டி கொஞ்சம் குறைவு. அது நல்ல ஒரு நீங்கள் டிவியில் பார்க்க நல்ல கிளியராக இருக்குது. இது அப்படி சில சம்டைமில் உங்களை பார்க்கவே விளாடுமா அது கொஞ்சம் அப்படி இப்படியாக தான் இருக்குது. சமாளித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலை. அது 2 நாள் வீடியோ போடல. என்னடா மிஸ்டர் சுமன்லேருந்தோ மோனிகா சொன்னலேருந்தோ இந்த வீடியோ வரையிலேயே என்ன பிரச்சனையாக இருக்கும். எனக்கும் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டவங்க ஏதாவது வருத்தமோ சாமி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையோ 2 நாள் வீடியோ வரையிலேயோ. இப்போ அவங்களுக்கு நான் கேரணத்தை சொன்னேன். ஆனால் எங்கள்கிட்ட கால் பண்ணி கதைக்காதே இவருக்கு கால் பண்ணி கதைக்காத இவர்கிட்ட ஃபோன் எப்படியோ வேலை செய்யாதபடியாக எடுத்து பார்த்துருப்பாங்க. வேலை செய்யலை என்ற கடையில் இருக்குது. அப்போ எனக்கு கால் பண்ணி கதைக்காதவங்க சொன்னேன். கால் பண்ணி கதைக்காதவங்க யோசிச்சு கொண்டு இருந்திருப்பாங்க என்ன வீடியோ வரையில என்ன பிரச்சனையாக இருக்குமெண்டு ஒரே வருத்தமாகவும் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ வருத்தமோ அப்படி இப்படி என்ன கூடுதலாக கால் பண்ணி கேட்டவே இந்த உடம்பு நிலைகள் என்ன மாதிரி சர்மின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் இந்த உண்மையில் நான் பிளட் கொட்டை கொடுத்தேன். பிளட் கொடுத்து பிளட் ரிப்போர்ட் வந்து டாக்டர் என்னோட எல்லாம் கதைச்சி எனக்கு அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரி என்று சொல்லுவேன். மற்றது இப்போ இன்றைக்கு என்ன நாங்கள் காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு குக்கிங் வீடியோ தான். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கன்னு என்னென்னு சொல்லி பார்ப்போம்.
இறால் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கணும். தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலை ரம்பையில் எடுத்து வச்சுக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எடுத்து வச்சுக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இறாலை நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் கலட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். இறால் கறி எப்படி வெப்பம் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வெப்பம்ன்றேன்னு தடுமாறுது வார்த்தைகளை. என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோ இதை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சொல்லுவோம் வெக்கையாக கிடக்கு வெயில் வந்த இதில் வார்த்தைகள் தடுமாறி கொண்டிருக்குது. இப்போ என்ன மாதிரி நாங்கள் இறால் குழம்பு வைக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். எண்ணெய் சேர்த்து கொள்ள போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நாங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். சரி, எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளியை சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்தாச்சு. இனிமேல் நான் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளப்போ. பெருஞ்சீரகம் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பொண்ணுறதுக்கு பொரிஞ்சு கொண்டு வரணும். பொரிஞ்சு கொண்டு வந்த பிறகு நாங்கள் ரம்பையில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அடுத்த கட்டவை என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். சரி, வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். சரி, இனிமேல் வாழையும் சேர்த்துக்கொள்ளுவோம். வாழை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். அதே போல் அளவான உப்பு, மிளகாய் தூள் எல்லாமே அளவாக சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த வெயில் நேரங்களில் நாங்கள் கூலை குறைச்சி பாய்க்கிறோம். சரியான வெயில் ஆகக்கூடாது. இப்போ அந்த கொளுத்தறி இது பங்குனி சித்திரையில் வெயில் இருக்கிற மாதிரி இப்போ மாசி இது சரியான வெயிலாக இருக்குது. இனிமேல் நாங்கள் இந்த பாலை சேர்த்துக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை வடிவாக நல்லா தூள் எல்லாம் அவிஞ்சு கொண்டு வற்றி கொண்டு வேற அப்படியே அடுப்பை ஓஃப் பண்ணி போட்டு தேசி போட்டு சேர்த்துக்கொள்வேன். ஓகே, இப்போ நல்லா அவிஞ்சு கொண்டு வற்றி கொண்டு வரைக்குள்ள நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ நல்லா வற்றி கொண்டு பாருங்கள், நல்லா வற்றி கொண்டு வந்துட்டு இப்படித்தான் இருக்கணும். சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வெள்ளை சோறோட சாப்பிட செமையாக இருக்குது. உண்மையிலேயே இப்படி செய்து பாருங்கள். நீங்களும் பட்டில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் எனக்கு சொல்லுவீங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தா பிறகு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் கமெண்ட் பண்ண இறால் குழம்பு நான் செய்து பார்த்தேன், நான் இப்படி இருந்தேன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இன்றைக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. சரி, வெள்ளை சோறு சமைச்சு வச்சுக்கிறேன். இறால் குழம்புக்கு வெள்ளை சோறு, பருப்பு கறி வச்சுக்கிறேன். அங்கால கீரை மீன் வாங்கி பொரித்து வச்சுக்கிறேன். இங்கால இது வெங்காயப்பூ வர இப்போ சீசன், வெங்காய சீசன். ஆனால் வெங்காயப்பூ வாங்கக்கூடிய மாதிரி விலையும் குறைவு. வெங்காயப்பூ வர வச்சு வச்சுக்கேன். அதனால் இதுதான் நாங்கள் இது. அதுக்கப்புறம் இறால் குழம்பும் வச்சுக்கேன். இதுதான் இன்றைக்கு எங்களுடைய மதிய சமையல். இன்றைக்கு நான் ரெடி பண்ணின மதிய சமையல். ஓகே, இப்போ கம்சிக்கா சாப்பிட்றதுக்கு வந்துருக்குறா. அவருக்கு இது மீன் பொரியல் பிடிக்கும். அதாவது அவங்க போடையில் வெங்காயப்பூவும் பருப்பு கறியும் அவக்கு தான் பிடிக்கும். இறால் கறிஞ்ச மோனிகா இன்றைக்கு சொன்னவா சிக்கன் வாங்க சொல்லி அழுது கொண்டு இல்லாமல் வந்தவா. தெரியுமா கம்சி? அந்த சொல்ல இல்லையா உனக்கு? அம்மா இறைச்சி வாங்க சொன்னேன். நான் வாங்கியில்லை, இறாலை வாங்கிட்டேன். நான் இறைச்சிக்கு போனால் கோழி இறைச்சி வாங்கியில்லை, மாட்டு இறைச்சி இருந்தால் வாங்குவோம்னுட்டு போனான். அப்போ கடை 2 கடை மந்தியிலையும் போட்டு பருத்துறையிலையும் போட்டு அதால் மீனில் இறாலை வாங்கிட்டு வந்தேன். அப்போ இவருக்கு கீரை மீன் வேணும். இவர் கீரை மீன் விரும்பி சாப்பிடுவேன். அப்போ இன்றைக்கு வந்த உடனே இறால் கறியோண்டு வேறு வெள்ளைச்சோரோண்டு எடுப்பேன். அதுக்குள்ளே மீனையும் கொடுத்து பொரியலையும் கொடுத்து கொஞ்சம் சமாளிக்கலாம்ன்ட்டு கீரை மீன் வாங்கினது. அதே 1000 ரூபா போகுது கீரை மீன். இறால் 2000 போகுது. அப்படி இல்லை சரியான. ஏன்டா பக்கம் இந்த கடல் அடியாமல் பெருசாக தொழில்களுக்கு போகிறது குறையுது. அதால் தான் கொஞ்சம் மீன்களும் கொஞ்சம் விதையாக இருக்குது. காஞ்சி எப்படி இருக்குது? கடன்னு சாப்பிட்ற மாதிரி கிடையாது. நல்லா இருக்குதான் காஞ்சி. இப்போ போய்களை சொல்லிட்டு ரெண்டும் வா பாருங்க, கொஞ்சம் கறி எடுத்து வைங்க, நம்ம மாதிரி டியூஷன் ஆடியோட புட்டோட சாப்பிட அவருக்கு தான் சரியான விருப்பம். இறாலுண்டா
வந்தவா அப்ப நான் அதுக்கு மேல சிக்கன் சொசைட்டி வாங்கி போட்டு என்னன்னா பேந்து நான் என்ன போட்டு வாங்கினான் எனக்கு தெரியாது 100 ரூபாய்க்கு அம்மா இந்த காசுக்கு வாங்கியிருக்கா அப்ப அது எனக்கு தெரியாது அதுவும் வாங்கி பேந்து அப்பா எனக்கு கடைக்கு போயிட்டு அப்பா 100 ரூபாய் தந்தவன் அக்காவுக்கும் எனக்கு 2 சியா கபி வாங்கி போட்டு பேந்து அப்பா எனக்கு நிறைய பேர் மோனிகாவை கேட்டு வைக்கனால மோனிகாவை காணலையா வீடியோல ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வாங்கி அம்மான சத்தியமா அவங்க குறைக்காதீங்க நான் சொல்றேன் மோனிகாவை கடைக்கு கூட்டிக்கொண்டா நான் வெயில் சரியான 11:30க்கு ஸ்கூல் விட்டுடுது அப்போ நான் ஒரு வெங்காயப்பூ வரைய வச்சு போட்டு பருப்பையும் காய்ச்சி போட்டு போகணும் நான் அவசரமாக டவுனுக்கும் போகணும் மோனிகா ஏற்றி கொண்டு போவேன் சரி கடையிலுக்கு போய் நாள் கடையில் எனக்கு சிக்கன் வாங்கி தெரியலையா சிக்கனை வாங்க கோழி இறைச்சி நீங்களே இப்போ நான் சொல்கிறேன் நீங்களே சொல்லுங்க கோழி இறைச்சி அதுவும் புரோயில நடுவ சாப்பிடலாமோ அம்மா ஏன் போய் சொல்லுறீர்கள் கோழி இறைச்சி ஆஞ்ச மாட்டு இறைச்சி கடை பூட்டி கிடக்கு மோனிகா அதுவும் புரோயிலாம் கடை கூடுதலாக விற்கிறாது சும்மா சொல்கிறேன் கல்பெட்டா அங்கே கல்லாக இருக்குன்னு சாப்பிட்றதே இல்லை நான் வாங்கி சமைச்சா கூட சிக்கன் ரஜினாலும் பரவாயில்லன்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் பிறகு வாங்கி சமைச்சு தாரன் மோனிகா டாலு நாளைக்கு அப்பா அம்மா சிக்கன் மாட்டு இறைச்சியை சிக்கன் பீஸ் வாங்கி எனக்கு பொறிச்சு தாராவா ஓய் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு சிக்கன் தான் போடுமா இருக்குது பிள்ளைகளுக்கு மீனை கொடுத்தா வெறுக்கு தெரியுமா மீனோ என்ன மோனிகா மீன் பிடிக்குமா பிடிக்காதா நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஏன் பிடிக்காது அது சத்து இல்லை சத்து இல்லை அதுதான் சத்து தெரியுமா இறைச்சியலை விட மீனில் தான் பிரதம் இருக்குதா தெரியுமா மோனிகா முட்டை பிடிக்காது மீன் பிடிக்காது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது மோனிகா அதுதான் சத்தான சாப்பாடு ஆனால் பிடிச்ச சாப்பாடை சொல்லுங்க என்ன சத்தான சாப்பிட்றான்னு பாருங்க அடுத்தது கோழி புக்கை அடுத்தது ஒன்றே ஒன்று தான் சத்தான சாப்பாடு களி அப்புறம் அப்போ உங்களுக்கே தெரியுது இல்லை மோனிகா அது சத்து இல்லாத சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்றீங்களன்றத பழங்கள் எல்லாம் சாப்பிடுவேன் அன்னாசியை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் சரி இப்போ நான் என்னென்றால் இப்போ நாங்கள் பழங்களும் வாங்கிட்டு வந்துடுறாங்க என்ன மோனிகா அம்மா நான் மோனிகாவை நான் டவுனுக்கு கூட்டி கொண்டுட்டு சரின்னுட்டு நான் இறாலை வாங்கிட்டு கீரை மீனை வாங்கினேன் மோனிகா அந்த மீன் பக்கம் போகிறேன்னு நான் மீன் தான் நாங்கள் அப்புறம் டலை வலிக்கிட்டுட்டேன் அம்மா இறைச்சி வாங்குங்கோண்டு அப்போ இவரும் சொன்னேன் கோழி இறைச்சி வேணாமன்னு சொல்லி எனக்கு மீன் காசும் கோழி இறைச்சி காசும் ஒரே விலை தான் ஆனால் இவர் சொன்னவருக்கு கோழி இறைச்சி வேணாம் நெடுவலை அடிக்கடி கோழி இறைச்சி தானே சமைக்கிறது எனக்கும் பெருசாக பிடிக்கும் ஹம்சி உனக்கு பிடிக்குமா கோழி இறைச்சி கோழி புக்கை தான் பிடிக்கும் கோழி இறைச்சி பஸ் அப்போ மோனிக்கா இறைச்சி ஏண்டா காணு நல்லா சாப்பிடுவோம் இறைச்சி ஏண்டா சுருச்சி சரி நாங்கள் இப்போ பழங்கள் நானும் மோனிகா போயிட்டு வரைக்கும் பழங்களும் வாங்கிட்டு வந்தனாங்க மோனிகா நீங்கள் வரைக்கும் என்ன வாங்கிட்டு வந்தீங்க சிக்கன் சாசேஜ் ஐஸ்கிரீம் சாக்லேட் உண்மையில நான் டவுனுக்கு போயிருக்கல இப்போ தச்சு தவறி காசு காணாட்டியும் மோனிகா சொல்லுவா வாங்கி தந்தது தான் போகணுமெண்டுவா அப்போ நான் கொண்டு போன காசு சிக்கன் இது வாங்கினான் ஐஸ்கிரீம் வாங்கியில்லை வந்து அப்பாட்ட கடையில் போய் காசு வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் வந்தவா இல்லாட்டி கடனுக்கு வாங்கினேன் எல்லா கடையிலும் போய் கடன் கேட்கணும் சரியா கடையில் என்ன பழக்கம் அப்படியான பழக்கங்கள் பழக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்கினா அப்புறம் அது ஒரு பழக்கமாக போடும் எல்லாம் சாப்பிட ஒரே கடல சாப்பாடு தான் ஆனா இப்போ நான் பழத்தை காட்ட போறேன் காணவில்லை சொப்பின் பைக்கு இருந்தபடியே சொப்பின் பைத்த கலருக்கு இருந்தபடியே அங்கே காணல இதுதான் என்னடா பத்தாப்பழம் என்னது தர்பூசணி பத்தாப்பழம் சின்ன நாருக்கா நல்லா இனிப்பா இருக்குமென்று சொல்லி தந்துட்டோம் இது கம்சியாண்ட கண்ணில் நாங்கள் பின்னிடம் வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்கு அதே எல்லாம் உப்பு தூளெல்லாம் போட்டு சாப்பிட்டு நல்ல டேஸ்ட் எதுக்கு வத்தாப்பழத்துக்குயா போட்டு சாப்பிட்டேன் இல்லை அது நல்லா இருக்கா ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் இல்லைன்னா சும்மா சாப்பிடலாம் சத்து சரி அப்பா இங்கே ஒரு ஆள் வந்துட்டார் இவருக்கு தான் இங்கே வேறுங்க பழங்கள் வாங்கி வச்சுக்கிறோம் வத்தாப்பழம் ஜூஸ் அடித்து கொடுக்க போகிறேன் அதுக்கு ஒரேஞ்சு வாங்கியிருக்கேன் வேறு காலம் வாழைப்பழம் வாங்கி தந்துட்டு போனவர் சரியான வெயில் இல்லை நான் நினைச்சு கொண்டு அந்த வெயிலுக்கு போயிடா இவர் என்னென்ன கடையை கண்டிக்கிறாரு என்ன சொன்னேன் நான் உனக்கு அந்த வெயிலுக்கு அப்பா என்னென்ன கடையை நினைங்க பின்ன 4 மணிக்கு திறந்து இரவு கடை இரவு செய்ய இருக்க மாட்டேன் இந்த வெயிலுக்கு கடையை நிற்கிறாரு என்னது போட் மாத்திரனோட கையை போடுறது நல்லது
கையை விட்டாலும் எங்களுக்கு ஃபோன் வேணுமே. அதான் எனக்கு சொல்ல சொன்னா அந்த ஃபோன் என்ன விலைன்னு கேட்டான். விலைன்னு இந்த சொல்ல கேமரா அமீர் சொக்லியர் இல்லை. அதுதான் விலைன்னு சொல்ல ஃபோனை விட இந்த உயிர் தப்பினது எனக்கு அது பெருசாக தெரியல. ஃபோன் விலை கூடினா ஃபோனை எடுத்து வச்சு நாங்கள் யூடியூப் செய்கிற கண்டோம். ஆனால் என் உயிர் தப்பினன்றது வந்து பெரிய ஒரு அதிசயம் உண்மைக்குமே. அது உங்களுக்கு தெரியாது. நான் வீடியோஸ் நம்மளை எடுத்து நாங்கள் அது அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். என்ன அப்படி நாங்களும் எங்களுக்கு தெரியாது. இவர் வந்து சொன்ன பிறகு தான் தெரியும். அப்போ நான் கேட்டேன்னா கடலில் நின்று இது வீடியோ எடுத்த நீங்கள் அதனால தான் அப்படி நடந்ததுண்டா இல்லையென்னு சொல்லி சொன்னேன். வேறு ஓடைகளை தான் நினைக்கிறேன். அது இன்றைக்கு நான் உயிரோடு நிற்கிறேன்டா கடவுள் செய்த ஒரு செயல் தான். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சரியான விவரம் என்ன நடந்தது. நேற்று மோனிகா இதாவே என்ன செய்தவா உங்களுக்கு நெஞ்சு கவுத்தானே நான் சுடு தண்ணி வைக்க. மோனிகா எத்தனை நேரம் வந்து உங்களை என்ன கேட்டவா? படுக்கையெல்லாம் மிதிச்சு விட்டு சுடு தண்ணியால் தந்து தண்டி தண்டி உண்மையாக ஒரு நல்ல பிள்ளை, ஒரு அன்பான ஒரு பிள்ளை உண்டு. நான் வந்த உடனே பேசிட்டேன் தெரியுமா. ஏன்னு இன்ஜின் எல்லாத்தையும் தூக்கி கொழுவி விட்டுருக்கிறீர்கள். இந்த வெயிட் எல்லாம் தூக்க அவன் நெஞ்சில் உள்ள வருத்தமாக இருக்கீங்க தூக்கி கொழுவான்ட்டு பேசி தட்டிட்டான் தெரியுமா. அப்படி இந்த பெனடோலையும் கொண்டு வந்து சுடுதண்ணியும் போட்டு பேசி நான் இருந்தோம் வெயிட் எல்லாத்தையும் தூக்கி கொழுவினா என்ன செய்யும். இப்போ நாங்கள் உண்மையாக ஒரு கலையோட வந்து நிற்கிறது கதைக்கிறேன். கடையில் இருந்து இப்போ தான் வந்தேன். சரியான வெயில் வைக்க மண்ணெண்ணெய் வைக்க ஒரு பக்கம் இப்போ தான் வந்து நிற்கிறேன். நல்லா வீடியோ போட இல்லை. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னார். நான் சொன்னது தெரியலண்ணா. சரி அப்போ நீங்கள் பாருங்க. இங்கே கம்சியாட்ட கோப்பியை பாருங்கோ. அவர் ஆள் குழம்பு பண்ணா சரி. இப்போ எல்லாமே சமையல் முடிஞ்சு கம்சிக்கா சாப்பிட்டா மோனிகா சாப்பிட்டா. இப்போ தான் நிவர் வந்தவர் கொஞ்சம் மேலாமல் வந்தவர் நம்ம போய் குளிச்சு போட்டு வந்து தான் சாப்பிடுவோம்னு சொல்லி குளிக்க போயிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே இதுதான் கேரன். நம்ம நாளாக இப்படித்தான் எங்களோட இதுகள் போய் கொண்டிருக்குது. அன்றது என்ன சொல்லுங்க அவன் ஒன்று போன் பிள்ளை ஒரு பக்கத்தால் பார்த்தா மாறி 2 பேருக்கு விளையாடி பிள்ளை இருக்குது. யாரு கண்டாலும் பெருத்தமாக கிடக்குது. என்ன செய்யறேன்னு தெரியல. அதோட கொடுமை என்ன சொன்னால் வெயில் அங்கே நான் கிடக்கு ஒரு கொடுமை தெரியுமோ. ஒவ்வொரு இப்போ சஜித்தவர் 7 கூட சரிஞ்சதில் படுக்கலாம். அவ்வளோ கொழு தெரியுது. அப்படி வெயிலாக கிடக்கு. பங்குனி சித்திரையில் இருக்கிற வெயில் மாதிரி அப்படி. இப்போ நினைச்சேன்னா நம்ம மதியத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதுண்டா. வீடியோ எடுக்கல கொடுத்தலாம் என்ன சொன்னால் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கொண்டோம்னா அவ்வளோ வைக்கையில் டென்ஷன் கோவம் வேற மாதிரி. அப்போ தான் யோசிக்கிறேன் இவரெல்லாம் கடையில் நின்று அதை வேலை செய்யக்கூட அந்த வெயில் வைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன அப்போ செய்கிறதும் கஷ்டம் தான். ஏன்னா அது அவ்வளோ போய்க்கு இந்த வீட்டுக்கு எங்களால் இருக்கிறாங்கன்னா கடைக்குள்ளே இருக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். முன்னுக்கு கொஞ்சம் பேடைக்கே இப்போ நீங்கள் வெயிலுக்கு முன்னவே அந்த பத்தியை போட்டு வேறு இறக்க சொல்லணும். கொஞ்சம் நீட்டி போட்டால் தான் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிலை தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியுமே இருந்து கஷ்டம். அந்த இடத்துல அப்படி வெயில் தானே ரோட்டுண்டாலே பொதுவில் வெயிலாக தான் இருக்கும். இனிமேல் என்ன சொல்ல வெயில் கூடிச்சண்டா இனிமேல் ஐயோ தொண்டை கேரிக்குது நெஞ்சு கேரிக்குது. இப்போ மாறி ஒவ்வொரு வருத்தம்னு சொல்லிட்டு வேறு என்னென்னு சொன்னால் சொல்லுவேறன்றதை விட அந்த வெயில் வைக்க நேரங்களில் கூடுதலாக அந்த தண்ணி வெண்ணியில் கவனிக்காமல் கொள்ளாமல் 2 வேலை செய்யக்கிற அல்சர் வேறு மற்ற உடம்பு ஹீட் ஆகும் வேறு. அப்போ அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. கிடைக்க அந்த பத்தியையும் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ சீசன் டைமில் தான் எங்களுக்கு வேலை. அப்போ நாங்கள் வேலையை கவர் பண்ணணும்னா எங்களோட கடையையும் நாங்கள் நின்று செய்யக்கூடிய மாதிரி செய்யணும். என்ன அப்படி இருக்குது. மற்றது நெஞ்சு ஒரு பக்கம் நெஞ்சுக்க குத்துது, ஒரு பக்கம் நெஞ்சு நோகுது என்று சொல்லி கொண்டிருக்கேன். நான் யோசிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா சில வேலையில் வெயிட்டு தூக்குற ஒரு இன்ஜினே எப்படி 200 கிலோ கிட்ட வேறு 200 கூடத்தான் வேறு. அதை தனியாக தூக்கி கொண்டு 5-6 இன்ஜினை கொண்டு கொழுவுறது திருப்பி கொண்டு வைக்கிறது அப்படி இருக்கலாம்னு யோசிக்க. சில நேரம் சொன்னா கொலஸ்ட்ரோலை இருக்கா செக் பண்ணுங்க. நெஞ்சுக்குள்ள குத்துது இந்த பள்ளத்துக்குள்ள குத்துதுன்னு சொல்லுவேன். ஒரு பக்கம் அதை விட பக்கம் நெஞ்சு நோக்குது. அந்த என்ன சொல்லுங்க அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் மூச்செடுக்கிற பிரச்சனை அப்படி இல்லை. நான் இருக்க கொலஸ்ட்ரோலை இருக்க செக் பண்ணேன். டாக்டர் 2 கொண்டு காட்டுச்சுருந்தேன். எப்படியா வேறு எப்படியே வேலைன்னு சொல்லி கொண்டிருக்கேன். நாங்கள் சிவர் இருந்தால் தான் சித்திரம் பெறையணும். அப்போ நான் ஒரு வருத்தம் வந்தால் நாங்கள் கட்டாயமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டியே ஆகணும். உண்மையில எனக்கு கூடுதலாக வருத்தம் கொண்டு வந்தாலும் எனக்கு இந்த யோசனை நம்ம இருக்கிறது அண்டியில் ஐயோ வருத்தமாக உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன். அப்படித்தானே வேறு என்ன செய்வேன்டா தண்டை கவனிக்காம வேலையை செய்து கொண்டு போய் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்போ இன்றைக்கும் நான் என்ன செய்யணும்னா டவுனுக்கு போய்க்கிட்டு ஒரு 4 ஊர் முட்டை வாங்கி வந்து வச்சுக்கிறேன். இவருக்கு நாளைக்கு காலையிலேருந்து கூட ஊர் முட்டை குடிச்சு அப்புறம் சொன்னேன் நெஞ்சு குறைஞ்சிட்டேன்னு சொல்லி
அப்போ கூடுதலாக பழகினத்தாலையும் வரும் ஏன்னா ஓவர் வெயிட்டு தூக்குறேன். நான் கூட அந்த வெயிட்டை தூக்க வேணும். இன்றைக்கு நான் உடம்பாக இருந்தால் கூட அந்த இன்ஜினை தூக்க வேணும்னு சொன்னால் கூட கிட்ட போக மாட்டேன். ஏன்னா தூக்கினா நெஞ்செல்லாம் நோக்கும். உடம்பெல்லாம் அந்த களைச்சி வச்சு அடுத்த நாள் வேலை செய்யலாம் இருக்கு. அப்போ டெய்லி இன்ஜினை தூக்கி வைக்கல அது பழகினக்கு அவ்வளோ இன்ஜினியர் தூக்கி கொழுவ வேணாமண்டே சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நாங்கள் கொழுவி எங்களோட உடம்பு கட்டு சிவர் இருந்தால் தான் சித்திரம் விளையிறாமன்ற மாதிரி எங்களோட உடம்பு பழகினம் கட்டு போனால் எங்களால் வேலை செய்கிறா. என்ன நின்று வேலை செய்கிறதோ இல்லைன்னு சொன்னால் ஒரு இப்போ ஓட்டமாக வந்தால் கூட போகிறது கஷ்டமே சில வழியில் இருக்கும். அப்போ வேலையில கொஞ்சம் வெர்ராக்களை கொண்டு நான் சொன்னேன் வெர்ராக்களை கொண்டு ஹெல்ப் ஒரு ஆக்கள் சப்போர்ட்டோடு செய்யுவோம் இங்கே தூக்கி கொழுவுறதா இருந்தாலுமெண்டு. அப்படி ஒரு கண்டை பின்னே நமக்கு போய் டாக்டரோட கதைச்சா தான் நான் சொல்லுவேன் இதுக்குரியது டாக்டர்கிட்ட ஆலோசனை. இப்போ நாங்கள் சும்மா எங்கட எழுப்பில் சுடுதண்ணியை குடிக்கலாம் பெனடோவில் போடலாம். ஆனால் அது நின்று இப்போ கொஞ்சம் டைமில் நிற்கும் திருப்பி வருகுது. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனைப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அடுத்தது அதுக்கப்புறம் எது ரிப்போர்ட்டுகள் எடுக்கணும் பார்க்கணும்னு சொன்னால் முதல் டாக்டர்கிட்ட போய் கதைச்சிட்டு அடுத்த கட்டம் வேறு என்ன செய்யணும்னு செய்வேன். பின்னேலாம் கட்டாயமாக எப்படியாவது வேறு போகாட்டிக்கு நான் கூட்டி கொண்டு போகிறதுக்கு ஏன்டா ஒரே நெஞ்சு ஏலான்னு சொன்னால் இப்போ என்ன சொன்னால் ஒரு வேலை வர்ற டைமில் வேறு ஏலாண்டு இருந்தால் ஏலாண்டோட போய் வேலை செய்ய ஐயோ நெஞ்சுக்கு நோவுது என்று சொல்லி உடம்பு இல்லாமல் இருக்க வேலையும் நாங்கள் எங்களோட மைண்டு ஃபுல்லாக உடம்பு ஏலான்னு மாதிரி இருக்க மைண்ட்ஸும் அப்படியே ஒரு சிந்தனையிலே இருக்கும். என்ன வேலையும் சரியான முறையில் செய்யலாமல் இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்குரிய மருந்து எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து போட்டு அடுத்தடுத்த கட்டத்தை பார்க்க தவணும். என்னென்னு சொன்னால் இப்போ வருஷம் பிறந்துட்டோன்னா ஒவ்வொரு இது இருக்குது என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவையாக இருக்குது. அப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே நானாக இருக்கட்டும் வேற இருக்கும் வீட்டுக்குள்ளே படுத்துட்டோம்னு சொன்னால் எல்லாமே தொம்மண்டிலும் கடன் எங்களோட தலைக்கு முட்டி அளவுக்கு வந்துடும். அப்போ நாங்கள் கடனை குறைக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஓடித்தான் ஆகணும். ஓடி உழைச்சா தான் எங்களோட கடன் சும்மா இறங்கும். எங்களோட வாழ்வாதாரம் ஓரளவு நிலைமைக்குனால் நாங்கள் கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் சின்ன வருத்தமாக இருக்கேன் டாக்டர்கிட்ட போய் காட்டத்தான் வேணும். அப்போ இவர்கிட்ட நான் 2-3 நாளாக சொல்லி கொண்டுங்க சில நேரம் டென்ஷனில் பேசிடுவேன் தெரியுமா. நான் சின்ன பிள்ளையாக இருந்தால் இன்னொரு அக்கா சொல்லி கூட்டி கொண்டு போகலாம். இவர் பெரிய ஆள் தானே சொன்னாலும் கேட்க மாட்டாரா. அப்போ நான் சொன்னேன் மாடு சொன்னால் கேட்காது மணி கட்டின மாடு சொன்னால் தான் கேட்குமோன்னு கேட்டுனேன். அப்போ அப்படி இருக்கேக்கல இப்போ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் போங்க நீங்கள் என்னன்னு கட்டாயமாக இவருக்கு கமெண்டில் நீங்கள் ஃபோன் எடுத்து கதைக்கிறீங்களா இல்லையா தெரியா கமெண்டில் கட்டாயமாக பேச வேண்டியது. போங்க ஹாஸ்பிட்டல் ஆகலை முத்தி நான் அப்புறம் என்ன நாங்கள் மந்திய ஹாஸ்பிட்டல் கொண்டோம் ஓட் பண்ணி 4-5 நாள் வச்சு தான் எல்லாமே ஒவ்வொன்றா செக் பண்ணேன். அப்போ நாங்கள் வருத்தம் தொடங்கியே நாங்கள் கொண்ட காட்டிட்டோம்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்டா நார்மலாக ஆயிடுமே. அது நெஞ்சு விஷயம் மண்டேக்குள்ள கொஞ்சம் பயப்பட வேண்டிய வேறு உடனே டக்கடை நெஞ்சுக்கு செய்தாண்டா ஐயோ அப்பா மாதிரி இருக்குமா நான் அந்த அளவுக்கு எல்லாம் வராது. அப்பா இந்த என்ன சொல்லுங்க அப்போ இந்த அப்பாட வயசுக்கு அது அப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்காது. தஜ்ஜி தவறி நெஞ்சுக்கு செய்தாண்டா சில நேரங்களில் நாங்கள் எண்ணெய் சாப்பாடுகள் கூடுதலாக எடுக்கிறோமா சாப்பாடு எடுக்கிறதால ஒரு கொலஸ்ட்ரோலை செக் பண்ணினா ஓகே கொலஸ்ட்ரோலுக்கும் அப்படி செய்யும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொல்லி இப்போ இது சம்மந்தமாக ஒரு பக்கம் நெஞ்சுக்க நோவுது குத்துது வலது இடது பக்கத்தில் நெஞ்சு அப்படி வலியாக கிடக்கண்டா அது என்ன காரணமாக இருக்குமன்றது உங்களுக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்க. சரி இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பா.